நேர்களே, ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம களத்தில் எவ்வளவுதான் போராடினாலுமே இன்ஃபர்மேஷன், இந்த போர் சம்பந்தமான, இந்த ஆப்ரேஷன் சம்பந்தமான தகவல்களை வெளி உலகத்துக்கு பரப்புவதில் ஒரு சுணக்கம் இந்தியா தரப்பில் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஓப்பனான ஒரு உண்மையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாகிஸ்தானுடைய பொய் பரப்புரை அந்த அளவுக்கு பரவி கிடக்கிறது மேற்குலக ஊடகங்களில். ஸோ இந்த நிலையில தான் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக சர்வதேச அளவில் இதை விவரிக்கும் பணியை நம்முடைய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு செய்ய இருக்கின்றன. இதற்காக 7 குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான தகவல்களை சொல்ல இருக்கிறார்கள், அவங்க பதிய இருக்கிறார்கள், அந்த ஊடகங்களிடம் பதிவு செய்யவும் இருக்கிறார்கள். இந்த பயணம் எதற்காக, இது நேர விரயம் இல்லையா, இந்த மாதிரியான சில விமர்சனங்களும் எழதான் செய்து. ஆனால் தற்போதைய சூழலில் இது அவசியமாகிறது. அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் சர்வதேச விவரிப்பை எப்படி செய்ய இருக்கிறது இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இதற்காக மொத்தம் 59 எம்பிக்கள் பயணப்பட இருக்கிறார்கள். 32 நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த 59 எம்பிக்களும் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 2 கட்டங்களாக அவங்களுக்கு பிரீஃபிங்கும் பண்ணப்படும். அந்த விவரிப்பை முடிந்து அவங்க பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாங்க. இதை எப்படி செஞ்சோம், ஏன் செஞ்சோம், எந்த அளவுக்கு நம்ம தரப்புல சேதம் ஏற்பட்டிருக்கு, அடுத்த தரப்புல எந்த அளவுக்கு நம்ம சேதத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரி எல்லா விவரமும் பகிரப்பட இருக்கிறது. ஸோ இந்த எம்பி குழுக்கள் எப்படி செயல்பட இருக்கின்றன கேட்கும்போது 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் குழுவுக்கு காங்கிரசின் சசி தரூர் தலைமை வகிப்பார். 2வது குழுவுக்கு பாஜகவின் ரவிசங்கர் பிரசாத். 3வது குழுவிற்கு ஜேடியு கட்சியின் சஞ்சய் குமார் ஜா. 4வது குழுவுக்கு பாஜகவின் ஸ்ரீ பைஜயந்த் பாண்டா. 5வது குழுக்கு திமுகவின் கனிமொழி கருணாநிதி. 6வது குழுவிற்கு என்சிபி கட்சியின், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே. அடுத்து 7வது குழுவுக்கு சிவசேனா கட்சியின் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே தலைமை ஏற்று இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. இதுல குறிப்பா சசி தரூர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை கவர் பண்ண இருக்கிறார். கனிமொழி அவர்கள் இங்க ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை கவர் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கான அவசியம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்த கருத்தை நம்ம கோட் பண்ண விரும்புகிறோம். போரில் இந்தியா வெற்றி பெற்று விட்டது, ஆனா இது சம்பந்தமான உலகளாவிய விவரிப்பில் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்க எழுது. ஏன்னா பாகிஸ்தான் அந்த அளவிற்கு தன்னுடைய பரப்புரைகளை தொடக்க முதலே மேற்கொள்ள தொடங்கிவிட்டது. ஸோ குளோபல் நேரேட்டிவ், இந்த உலகளாவிய விவரிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு முழு வெற்றி பெறல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை யால்தா ஹக்கீம் தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தனியார் ஊடகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நம்ம செயல்படுத்தினாலுமே அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய குறிக்கோளையும் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்தியாவிடம் தான் இருக்கிறது. அதில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து தான் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது இந்த சர்வதேச விவரிப்புக்கான அவசியம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இரு நாடுகளுக்கு இடையே இந்த ஆபரேஷன் சிந்தூர் இது தொடர்பான பதற்றம் தொடங்கிய நாளிலிருந்தே பாகிஸ்தானுடைய பொய் பரப்புரையும் தொடங்கிவிட்டது. மேற்குலக மீடியாக்கள், அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல நிறைய பாகிஸ்தானிலிருந்து அங்கு குடியேறிய பல்வேறு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மூலமாக பொய் பரப்புரைகள் அங்கு பதியப்பட்டிருக்கின்றன. இதனாலவே சர்வதேச அளவில் பார்க்கும்போது இங்க நம்ம கிட்ட நாம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பார்த்தோம்னா எந்த தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நமக்கே புரியும், யாரா இருந்தாலும் புரியும். ஆனா பல்வேறு நாடுகளில் இது ஏன் சாத்தியப்படலைன்னு கேட்கும்போது பாகிஸ்தானுடைய இந்த பரப்புரை தான் காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இணையத்தை பாகிஸ்தானுடைய போலி புகைப்படங்களும் வீடியோக்களும் ஆக்கிரமித்திருக்கின்றன. நாம சேட்டிலைட் புகைப்படங்கள் ஆதாரத்தோடு நம்ம விஷயத்தை நம்ம ஏற்படுத்தின தாக்கத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் 2024 நடந்த ஒரு விபத்தோட புகைப்படத்தை எடுத்து இது நாங்கள் ஏற்படுத்தின தாக்கம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 2020-21 நடந்த விபத்துகள் எல்லாமே கூட நாங்கள் ஏற்படுத்தின தாக்கம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு புகைப்படங்கள் எல்லாம் அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்னு இல்லை, பொதுமக்கள் மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய சாதாரண அக்கௌண்ட்ஸ்ல இருந்தும் வர்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை இந்த பிஆர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்வதேச விவரிப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைபர் தகவல் யுத்தமாக தான் பார்க்க வேண்டும். போர்க்களத்தில் நாம சாதிச்சிட்டோம், இப்போ சைபர் யுத்தத்திலையும் நாம சாதிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா இந்த பக்கம் இந்தியா தனித்து விடப்பட்டிருக்கிறது. தனியாக தான் நாம இந்த யுத்தத்தில், இந்த சைபர் யுத்தத்தில் பங்கெடுத்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு கை கொடுப்பது யார்? சீனா மற்றும் துருக்கி. சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகையா இருக்கட்டும், இல்ல துருக்கியோட டிஆர்டி மாதிரியான பத்திரிகையா இருக்கட்டும், பாகிஸ்தானோட பொய் பரப்புரைக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தன. இப்போ அந்த 3 நாட்டு ஊடகங்களையுமே இந்தியா தடை செய்திருக்கக்கூடியதையும் நம்ம செய்திகளில் பார்க்க முடிந்தது. ஆனாலும் பரப்புரை
வென்றபாடில்லை. இதனால் தான் தற்பொழுது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச விவரிப்பில் இந்தியா தன்னுடைய கையை மேலோங்குவதற்காக இந்த எம்பிக்கள் குழுவை அனுப்ப இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய பொய் பரப்புரைக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கிறது இந்தியா என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இதற்கு முன்னின்று இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள், இந்தியா தரப்பிலிருந்து விளக்கத்தை கொடுப்பதற்காக. அதே நேரத்தில் இந்தியா இந்த மாதிரி எம்பியை வச்சு குழு அமைச்சு டெலிகேட்ஸ் அனுப்புறாங்கன்னு உடனே பாகிஸ்தானும் பதிலுக்கு அமைதி குழு என்ற ஒரு குழுவை அமைச்சிருக்கு. அவங்க தரப்புல இருந்து டெலிகேட்ஸை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன இருந்தாலும் ஒரு களத்தில், இந்த போர்க்களத்தில் நம்ம சாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அங்க சைபர் களத்திலையும் சரி, தகவல்களை பரப்புவது இருக்கக்கூடிய களத்திலையும் சரி இந்தியா சாதிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் இதை ரொம்பவே ஈஸியா மெனிப்புலேட் பண்றாங்க பாகிஸ்தான் தரப்பினர். இந்தியா உஷாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்களின் பார்வையாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்திட முன்வர வேண்டும் என வலியுறுத்தி 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்கம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம், தெலங்கானா, கேரளா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் முதல்வர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை முன்வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுப்பிய குறிப்பை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பின் விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே இந்த குறிப்பின் நோக்கம் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கேள்விகள் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள குறிப்பை ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அனைவரும் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி உச்சநீதிமன்றம் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உறுதி செய்தபடி அரசியல் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வழிவகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த முக்கியமான பிரச்சனையில் 8 மாநில முதலமைச்சர்களின் உடனடியான தனிப்பட்ட தலையீட்டை எதிர்நோக்குவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.